வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சு. தளபதி விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பத்தி தான். தவேகவோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? அவங்க எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும்? எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம நம்மகிட்ட இருக்கிற நம்பகமான தரவுகள், அப்புறம் அரசியல் சாசன விதிகளை மட்டும் வச்சு இதை நாம இன்னைக்கு அலச போறோம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான சில கூட்டணி கணக்குகளும் சட்டப்பூர்வமான வழிமுறைகளும் அடங்கியிருக்கு. முழு பெரும்பான்மை இல்லாமலேயே தவகவால ஆட்சி அமைக்க முடியுமா? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு புது கட்சி களமிறங்கும் போது எடுத்த உடனே 112 இடங்களுக்கு மேல ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஆனா ஒருவேளை அந்த முழு பெரும்பான்மை கிடைக்கலனா என்ன நடக்கும்? நம்ம தரவுகள் படி பாத்தீங்கன்னா அரசியல்ல இதுக்கும் நிச்சயமா சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது எப்படி சாத்தியம் என்றுதான் நாம் படிப்படியாக பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை பார்க்க போறோம். முதலாவது, ஆட்சி அமைக்கும் வழிமுறைகள். ரெண்டாவது, கூட்டணி கணக்குகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது, 2006ஆம் ஆண்டு நடந்த ஒரு வரலாற்று முன்னுதாரணம். பகுதி 1, ஆட்சி அமைக்கும் வழிமுறைகள். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அரசியல் சாசனம் வகுத்துள்ள சில அடிப்படையான சட்ட விதிகளையும் முறைகளையும் கடந்தாகணும். அது என்னென்னு முதல்ல நியூட்ரலா தெரிஞ்சுக்குவோம். ஒரு மாநிலத்துல அரசாங்கம் அமைக்கணும்னா 5 முக்கியமான நிலைகள் இருக்கு. முதல்ல, அழைப்பு. தேர்தல்ல ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியா வந்துட்டா மாநில ஆளுநர் அவங்கள முறைப்படி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுவார். ரெண்டாவது, உரிமை கோருதல். ஒருவேளை போதிய மெஜாரிட்டி இல்லையா, அப்ப மத்த கட்சிகளோட ஆதரவு கடிதங்களை ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆட்சி அமைக்க அவங்க உரிமை கோரலாம். மூணாவது, அமைச்சரவை பட்டியலை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் முன்னிலையில முதலமைச்சரா பதவியேற்பது. நாலாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பெரும்பான்மை நிரூபணம், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட். சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அஞ்சாவது, இப்போ இருக்கிற நம்ம தரவுகளின் கணிப்புப்படி தவக இந்த இலக்கை அடையணும்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களோட கூடுதல் ஆதரவு தேவைப்படலான்னு தோணுது. இதுதான் பேசிக் ரூல்ஸ். அடுத்த பகுதிக்கு சென்று இது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். பகுதி 2, கூட்டணி கணக்குகள். சட்ட விதிகளை தாண்டி அந்த தேவையான கூடுதல் எம்எல்ஏக்களை எப்படி திரட்டுறதுன்னு நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். இந்த கணக்கீட்டை கவனிங்க. நம்ம தரவுகளின் அடிப்படையில விஜய் அவங்களுக்கு எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்கள் மூலம் ஆதரவு தர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கற்பனையான கணக்கு தான் இது. காங்கிரஸ் ஒரு 5 இடங்கள், பாமக ஒரு 5, இடதுசாரிகள் 4, அப்புறம் விசிகே 2 இடங்கள் மூலமா சப்போர்ட் பண்ணலான்னு இந்த தரவுகள் சொல்லுது. இதையெல்லாம் கூட்டினா ஒரு குறிப்பிட்ட பலம் கிடைக்கும். அதே நேரம் இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா இருக்கும் பட்சத்துல அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி நேரடியாக ஆட்சிக்கு வராம வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு இது சுட்டி காட்டுது. இது ஒரு தியரி தான் அப்படின்னாலும் அரசியல்ல இது நிச்சயமா சாத்தியமான ஒரு வியூகம் தான். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு மாற்று வாய்ப்பும் இருக்கு. நம்ம மூலத்தரவுகள்ல சொல்லியிருக்கிறபடி அதிமுகவுல இருந்து ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏக்கள் அப்படியே பிரிஞ்சு வந்து தவகுவுக்கு நேரடியா ஆதரவு தரலாம், இல்லன்னா அந்த கட்சியிலே போய் இணையலாம். அரசியல் களத்துல கூட்டணிகள் மாறும்போது இந்த மாதிரி அணி மாறுறது பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு பெரிய துருப்புச்சீட்டா அமையும். ஆனா இது முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு போடுற ஒரு கணக்கீடு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி 3, 2006ஆம் ஆண்டு முன்னுதாரணம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த அந்த கணக்குகள் எல்லாம் நிஜத்துல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விடை நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றிலே இருக்கு. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 96 அப்படிங்கிற நம்பர் தான். 2006 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வென்ற இடங்களோட எண்ணிக்கை இது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. ஆனா அதை விட இது கம்மி தான். தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இருந்தாலும் அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு மைனாரிட்டி அரசு அமைச்சு முழுமையா அதை நடத்தினாங்க. அந்த வரலாறு தான் இப்ப நம்ம பேசுற இந்த கூட்டணி கணக்குகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸா அமையுது. இது ரொம்ப தெளிவா எதை காட்டுதுன்னா, 2006ல நடந்த அந்த வரலாற்றுக்கும் இப்போ நாம கணிக்கிற தவக வியூகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அன்னைக்கு 96 இடங்கள்ல ஜெயிச்ச திமுக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளோட வெளியிலிருந்து கொடுத்த ஆதரவு மூலமா மைனாரிட்டி ஆட்சியே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு செட்டப் இப்போ தவகேவுக்கும் சாத்தியமான கணக்கீடா அமையுது. கரெக்டான கூட்டணி கணக்குகளும் மற்ற கட்சிகளோட சப்போர்ட்டும் இருந்தா தனிப்பெரும்பான்மை இல்லைனா கூட ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப அழகாவே உணர்த்துது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு புது கட்சிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம தனிப்பெரும்பான்மை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கலாம். ஆனா சரியான கூட்டணி திட்டமிடலும் ராஜதந்திரமும் இருந்தா சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்காருது கணித ரீதியாக சாத்தியமே. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே முழுசா மாற்றி அமைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாபிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.